இங்க மகேந்திரா, விஹாரின்னு 2 பேரு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டா இருக்காங்க. மகேந்திரா எஜமான் வீட்ட சேர்ந்தவன். ஆனா விஹாரி சின்ன வயசுலேருந்தே அம்மா, அப்பா இல்லாம இவங்க கூடயே வளர்ந்துருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் கல்யாண வயசு வருது. அதனால மகேந்திராக்கு பொண்ணு பார்க்கலான்னு பக்கத்து ஊர்ல இருக்க பேரழகியோட ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. ஆனா இவன் பார்த்ததுமே வேணான்னு சொல்லிடுறான். விஹாரிக்காச்சு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு மகேந்திராக்கு புடிச்சு போய் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான். இருந்தாலுமே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பாதிப்பும் இல்லாமயே போகுது. ஆனா மகேந்திரா மேரேஜ் ஆனதுலேருந்தே ரூமை விட்டே வெளியே வர மாட்டான். அவங்க அம்மாவுமே இவங்கள செல்லப்பிள்ளையா வளர்த்துருப்பாங்க. இப்ப இவங்க பேச்சே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பா வராங்க. இப்ப கோவப்பட்ட அந்த பேரழகி வினோதினி வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க கல்யாணம் ஆன புதுசுல இப்படிதான் இருக்கும், நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஆக்சுவலா வினோதினிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு. இந்த ஊர்ல ஒய்ஃபுகளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில மூழ்கி இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இந்த பொண்ணு மேல பழிய போட்டுறாங்க. பார்த்து மகேந்திரா இவங்க வீட்டுல விஹாரி தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் போடுறாங்க. அதை படிச்சு பார்க்கும்போது என்னோட ஒய்ஃப் கூட ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா, என்னோட அம்மா இருந்தா ரொம்பவும் தொல்லையா இருக்கும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அதை கேட்டதுமே கோவப்பட்டு இனிமேல் நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வினோதினியை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க மகேந்திரா ஒய்ஃபும் வினோதினியும் ரொம்பவும் ஃப்ரெண்டாவும் பழகுறாங்க. இவங்களை ரொம்பவும் பிடிச்சி போகுது. அண்ட் இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு கத்துக்காமலே விட்டுறாங்க. அப்ப மகேந்திரா எழுதின கவிதையெல்லாம் அவங்க ஒய்ஃப் வினோதினி கிட்ட காமிக்கிறாங்க. அதை படிச்சதுமே மகேந்திரா மேல இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அண்ட் ஹீரோட அம்மா ரூம்ல இருக்கும்போது டீ குடிக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. அப்ப இந்த பொண்ணை பார்த்ததுமே விதவை பொண்கள்லாம் டீ குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிக்க வர்றாங்க. அப்பன்னு பார்த்து விஹாரி இந்த ரூமுக்கு வராரு. அவரை பார்த்ததுமே வினோதினிக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து பிக்னிக் போறாங்க. அப்பதான் மகேந்திரா வினோதினியை முதல் தடவை பார்க்கறான். பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட அழகா பேச ஆரம்பிச்சிடறான். வீட்டுல வேலை செய்யும் போது வினோதினி கையை அறுத்துக்கிறா. ஆனா மகேந்திரா ரொம்பவும் பதட்டமா வரான். அதை பார்த்த மனைவியுமே நம்மளுக்கு ஏதோ அடிப்பட்ட மாதிரி அவங்க பதட்டமா வராங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. இது தெரிஞ்ச மகேந்திராவை என் மேலே சந்தேகப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா எங்க ஒய்ஃபுமே அதெல்லாம் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நேரம் ஆகி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பதட்டமா வராங்க. அப்ப மாமியார் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அந்த பொண்ணு கூட உன்னோட ஹஸ்பண்டை எதுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவளையே திட்டுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போன 2 பேருமே வந்துறாங்க. மகேந்திராவை உங்க ஒய்ஃப் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதை கேட்ட வினோதினி எனக்கு மட்டும் அடிபடாம இருந்திருந்தா இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி நீ கேள்வியில கேட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இதை கேட்ட இவங்களுமே நம்ம ஃப்ரெண்டு மேலே சந்தேகப்பட்டுமே சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இவங்க மேல இனிமேல் கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நம்பிக்கையை இவங்க காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.